இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரோ, அந்த ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அடியினுடைய நாவுல கர்த்தர் அருளை செய்து உம்முடைய ஜனத்தோடு பேசும். உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் தம்முடைய கரநீட்டி தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், அதனுடைய 9வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதன் 17வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வேதவசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் போதும். எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையில தீர்க்க தரிசனமாக இவ்விதமாக உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய காருண்யம் அது எத்தனை பெரியது என்று சொல்லி இந்த வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார். காருண்யம் என்றால் என்ன? அன்பிலும் மேலான அன்பு, இரக்கத்திலும் மேலான இரக்கம், கிருபையிலும் மேலான கிருபை, தயவிலும் மேலான தயவு என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, இரக்கத்திற்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் அதையும் தாண்டின ஒரு இரக்கம் காணப்படுகிறது, அதையும் தாண்டின ஒரு அன்பு அவரிடத்தில் காணப்படுகிறது. அந்த ஸ்தோத்திரம் மேலான அன்பிலும் மேலான அன்பு, தயவிலும் மேலான தயவு கொண்ட அவருடைய காருண்யம் எத்தனை பெரிதானது என்று சொல்லி இந்த வேதத்துல அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காருண்யத்தினால அன்பிலும் மேலான அன்பும் தயவிலும் மேலான தயவும் இரக்கம் நிறைந்த இந்த காருண்யத்தினாலே தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை தேவன் செய்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஸ்தோத்திரம், இந்த காருண்யத்தினால கர்த்தர் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை வீதமாய் அவர் சொல்லுகிறார். காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய இந்த பெரிதான இந்த காருண்யத்தினால அவர் என்ன செய்கிறாரா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் அவர் என்ன செய்கிறார்? தம் மண்டையில இழுத்து கொள்ளுகிறார், இழுத்து கொள்ளுகிறார். அவர் இழுத்து கொள்ளாத பட்சத்துல நாம் அவரண்டையில என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, என்ன நீங்க தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதே போல நீங்க என்ன இழுத்து கொள்ளல, நான் தான் உங்களை என்ன செய்தேன், என் அண்டையில நான் உங்களை இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். தேவனுடைய காருண்யம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கைய நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டது. இழுத்து கொண்டதுனாலதான் நாம் எல்லாரும் இயேசுவிடத்துல வந்தோம். இழுத்து கொண்டதுனாலதான் நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அவர் இழுத்து கொண்டதுனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் இழுத்து கொண்டதுனாலதான் ஞானஸ்நானம் பெற்றோம். அவர் இழுத்து கொண்டதுனாலதான் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அவர் இழுத்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மை இழுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னா நாம் எங்கோ வாழ்ந்து கொண்டு இருப்போம், அல்லது என்றோ நாம் மரித்து போயிருப்போம், நம்முடைய பேரும் கூட நாம் வங்கி போயிருக்கோம். ஆனால் நம் மேல ஆண்டவர் கொண்ட அந்த காருண்யத்தினால தூரமாய் இருந்த நம்மை வழிவிலகி, ஸ்தோத்திரம், காணாத ஆட்டை போல வழிவிலகி போன நம்மை, ஸ்தோத்திரம், அவருக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை அவரை தேடாதவர்களாக, காணியாட்சிக்கு புறமானவர்களாக, ஸ்தோத்திரம், பாவிகளாக, சுத்தர்களாக சேற்றில கிடந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தின் மேலுள்ள இரக்கத்தினால, அன்பின் மேலுள்ள அன்பினால நம்மை இழுத்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு அவருடைய சமூகத்துல நல்ல வெண்வஸ்திரம் தரித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி அந்த காருண்யத்திற்காக கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் நம்மை இழுத்து கொண்டார். ஸ்தோத்திரம். சரி, இழுத்து கொள்ளுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கில் உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எங்களை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் உம்மிடத்தில் வருவோம் என்று சொல்கிறார். ராஜா அவர் என்ன செய்கிறார்? நம்மை இழுத்து கொண்டு அவருடைய அறைக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு வந்து நம்மை களிகூர பண்ணுகிறாராம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பூமியில கிறிஸ்துவனை இழுத்துக் கொள்ளுகிற நேரத்துல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இனி அவருடைய அறைக்குள்ளே நம்மை அவர் அழைத்து செல்ல போகிறார். அதி சீக்கிரமாய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காருண்யம் நிறைந்தவர். அவர் சீக்கிரமாய் வந்து தம்முடைய காருண்யத்தினால நம்மை தம்முடைய அறைக்குள்ளே அவர் அழைத்து செல்ல போகிறார். அந்த பரலோக அறைக்குள்ளே அழைத்து செல்கிற நேரத்துல பாருங்க, எத்தனை சந்தோஷம், எவ்வளவு பெரிய களி கூறுதலுக்காக கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்வோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை இழுத்து கொண்டது வெறும் நமக்கு சாப்பாடை தந்து போஷிப்பதற்காக மாத்திரம் அல்ல, வெறும் சரீர சுகத்தை மாத்திரம் தருவதற்காக மாத்திரம் அல்ல, வெறும் பிசாசின் கட்டிலிருந்தும் சாபத்திலும் நமக்கு வெறும் விடுதலையை மட்டும் தருவதற்காக மாத்திரம் அல்ல. இந்த தெய்வம் நம்மை இழுத்து கொண்டு வந்தது அந்த பரலோக அறைக்குள்ள நம்மை ஒரு நாள் கூட்டி சேர்த்து, ஸ்தோத்திரம், அவருடைய அன்பில நம்மை களிகூர பண்ணும்படியாக, அவருடைய சந்தோஷத்துல நம்முடைய வாழ்க்கையில அதிக களி கூர்ந்து மகிழும்படியாக, அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகவே தேவன் தம்முடைய காருண்யத்தினால நம்மை இழுத்து கொண்டாராம். அல்லேலூயா,
இந்த இழுத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லி இழுத்துக் கொள்வதற்கு முன்பதாக யாரும் அவருக்கு பணம் கொடுத்ததில்லை. நான் இவ்வளவு பணம் தாரேன், என்னை இழுத்துக் கொள்ள ஆண்டவரே, எனக்கும் அந்த அறையில ஒரு இடத்தை தாரும், எனக்கு அந்த அறையில ஒரு பெரிய சந்தோஷத்தை களி கூறுதலையும் இன்பத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி யாரும் அதற்காக அவருக்கு பணத்தை கொடுத்து நாம் அவரை இழுப்பதற்காக நாம் பிரயாசப்படவில்லை. ஆனால் நம்மேல வைத்த அவருடைய காருண்யத்தினால கர்த்தர் நம்மை இழுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இழுத்தவர்களை எல்லாம் கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலைக்கு மத்தியில இழுத்திருக்கிறார், எப்படி அவர் இழுத்திருக்கிறார், வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கான சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16லிருந்து நாம் வாசித்து பார்த்தால், அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏறு மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். கவனிங்க, ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம், ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், ஒரு பெரிய ராஜா தம்முடைய குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் ஆயத்தம் பண்ணின ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டதற்கு ஒப்பாக காணப்படுகிறதாம். அப்பொழுது அந்த விருந்து வேளையில அந்த ஏற்கனவே அந்த அழைப்பை பெற்றவர்களை எல்லாம் ராஜா என்ன செய்தாரா? ஸ்தோத்திரம். தன்னுடைய பணிவிடை ஆட்கள்கிட்ட சொல்லி, நீங்க போய் அவரை அழைத்து கொண்டு வாருங்க. ஸ்தோத்திரம். யார் யார் இந்த அழைப்பை பெற்றார்களோ, அழைப்பை பெற்ற அத்தனை பேரும் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அழையுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆனா அந்த ஊழியக்காரன் போய் அந்த அழைப்பை ஏற்கனவே பெற்றவிடத்துல போய் அவன் சொல்லி அழைக்கிறான். வாருங்க, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, உங்களுக்காக ராஜா கொழுத்த சந்துக்கள் எல்லாம் அடிச்சிருக்கிறார், பெரிய விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, நீங்க வாருங்க என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் என்ன சொன்னார்களாம்? அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொன்னார்களாம். ஒருவன் சொல்லுகிறான், நான் வயலை கொண்டேன், வயலை போய் நான் பார்க்கணும். ஒருவன் சொல்லுகிறான், நான் 5 ஏர்மாடை கொண்டேன், ஏர்மாடை போய் சோதித்து பார்க்கணும். ஒருவன் சொல்லுகிறான், நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆகையினால இப்ப நான் என்ன செய்ய முடியாது, நான் வர முடியாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவின் அந்த விருந்துக்கு போக்கு சொன்னார்களாம். பாருங்க, அவர்கள் போக்கு சொல்லி அந்த விருந்துக்கு அபாத்திரராய் போகிற நேரத்துல இந்த காருண்யம் நிறைந்த இந்த தேவன் அவர் யாரை அங்கு அழைப்பதற்கு சொன்னார் பாருங்க. தொடர்ந்து இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனுக்கு, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய், நல்ல கவனிங்க, ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட மனுஷர்கள் அதற்கு அபாத்திரராய் போய்விட்டார்கள். ஏன் சொன்னா, அந்த விருந்து ரொம்ப கனம் பெற்றவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து ராஜாவோட, ஸ்தோத்திரம், ராஜகுமாரனோட அந்த விருந்துல பங்கெடுப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையினால நல்ல கனம் பெற்றவர்கள் வர வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டா அவர்கள் அபாத்திரராய் போய்விட்டார்கள். ஆனா கர்த்தருடைய காருண்யத்தினால பாருங்க, அந்த கனம் பெற்ற இடத்துல
உட்கார்ந்து அந்த பெரிய ராஜாவோடு ராஜகுமாரனோடு பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பந்தியில பங்கெடுத்து உணவருந்துவதற்கு யார் அழைத்தாராம் வேணும் சொல்கிறது? ஏழைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏழைகளுக்கு அவருடைய கண்களில் காருண்யம் கிடைத்தது. பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான போனா அடுத்த ஐஸ்வர்யவான போய் கூப்பிடு, பிரபுக்களை போய் கூப்பிடு, வசதி உள்ளவங்களை போய் கூப்பிடு என்று சொல்லல, ஏழைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏழைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண விருந்துல ஒரு ஊனரையும் சப்பானியும் குருடரையும் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஒரு கல்யாண திட்டுல அவர்களை முன்னணியில கொண்டு பந்தியில யாரும் உட்கார வைக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். அதான் நமக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். நம்முடைய அன்பு லிமிட்ல இருக்கிறது. நம்முடைய சொந்த பந்தங்களையும் கனம் பெற்றவர்களைத்தான் அந்த விருந்தில் நாம் அழைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யமோ ஸ்தோத்திரம், அவர் ஏழையை அழைத்து தம்மோடு கூட பந்தியில உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சப்பானிகளை அழைத்து அந்த பந்தியில தம்மோடு கூட உட்கார வைக்கிறார். ஊனர்களை கர்த்தர் அழைத்து தம்மோடு கூட அந்த பந்தியில அவர் உட்கார வைக்கிறார். குருடர்களையும் கர்த்தர் அழைத்து அந்த பந்தியில தம்மோடு கூட உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாருமே அநேகர் ஏழைகளாகத்தான் நாம் காணப்பட்டோம். ஏழைகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய காருண்யத்தினால அந்த பரலோக விருந்திற்கு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் சப்பானிகளாகத்தான் இருக்கிறாங்க, சிலர் ஊனர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆகையினால் தான் எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாரும் மாதிரி காலமடைக்கு உட்கார முடியலன்னு பாருங்க. இங்க பாருங்க, அவங்க காலெல்லாம் பலவீனம். ஆகையினால எப்படி இருக்கிறாங்க? பிரசவ வார்டுல இருந்தது போல என்ன செய்கிறாங்க? ரெண்டு காலையும் நீட்டி இருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? காலு பலவீனமானவர்களை, ஊனர்களையும் சப்பானிகளையும் கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால இயேசுவோடு கூட பந்தியில உட்காருவதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னை உலக பிரகாரமான ஒரு ராஜாவுக்கு முன்னால இப்படி இருக்கட்டும் பார்க்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார விடுவாங்களா? உலக பிரகாரமான ஒரு தலைவர் வருகிறாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து சீட்டுல உட்கார வச்சு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட வைப்பாங்களா? ஆனா தேவன் நம்ம பாராட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு காருண்யத்தினால கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டு அந்த மேன்மையான விருந்துக்கு, அந்த பேரின்பத்திற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னும் காருண்யம் என்று சொன்னால் அன்பிலும் மிகுந்த அன்பு, இரக்கத்திலும் மிகுந்த இரக்கம் என்று சொன்னேனே. அடுத்து அவருடைய இந்த காருண்யத்தினால, அன்பிலும் மிகுந்த அன்பினால கர்த்தர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. தொடர்ந்து இருக்கிற வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 22, 23 நாம் வாசித்து பார்த்தால், ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி, அல்ல ஒரு வார்த்தை பாருங்க, வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஒருவேளை அவர்கள் மடிக்கலாம், ஒருவேளை அவர்கள் தயங்கலாம், ஒருவேளை மற்றவர்களை போல இவர்கள் ஏதாயும் போக்கு சொல்லிடக்கூடாது. ஆகையினால போய் அந்த ஏழைகளை, அந்த சப்பானிகளை, அந்த ஊனர்களை, இவர்களை என்ன செய்? வருந்தி கூட்டிக் கொண்டு வா. பாருங்க, அந்த நல்ல வசதி உள்ளவர்களை, அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் போய் மறுபடியும் போய் அவங்கள ரொம்ப வருந்தி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. அவங்க அசட்டை பண்ணதோட ஆள் அவுட்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம் சமுதாயத்துல தரம் தாழ்த்தப்பட்ட நிலையில, சமுதாயத்துல அற்பமா எண்ணப்பட்ட நிலையில, சமுதாயத்துல மற்றவர்களால, சொந்த பந்தங்களால, ஐஸ்வர்யவான்களால புறக்கணிக்கப்பட்ட நிலையில காணப்படுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருந்தி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை வருந்தி கர்த்தர் இடத்துல அவர் கொண்டு வந்து அவரை ஆராதிக்க செய்து நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த பரலோக அறைக்குள்ள கொண்டு போய் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க செய்கிறார். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை வருந்தி அழைத்த ஒரு கர்த்தர். பாருங்க, பல நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தார் கூட நம்மளை வருந்தி அழைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, கடமைக்காக நம்ம கொஞ்சம் ஆள் நல்ல வசதியா இருந்தா, கொஞ்சம் ஹெல்த்தா இருந்தா, ஆமா, உலக பிரகாரமான காரியமாக இருந்து நல்ல கழுத்து நிறைய, காது நிறைய, கை நிறைய போட்டு ஆளு நல்ல வாட்ட சாட்டமா, பார்ப்பதற்கு கொஞ்சம் மேனியா, நல்ல டீசெண்டா, அடுக்கு மாடியில பெரிய வீட்டிலையும் குடியிருந்து நல்ல வஸ்திரம் தரித்து இருந்தா, நீங்க எப்படி வந்துருங்க என்ன அப்படி என்று சொல்லி கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கல்யாணத்தை அன்னைக்கு உங்களை திரும்ப 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 தாருகம் வச்சு உங்களுக்கு போனு மேல் போன் வச்சு உங்க வீட்டுல வந்து எங்க வந்துரு வந்துருன்னு கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஐஸ்வர்யவான்களா இல்ல, பெரியவர்களா இல்ல, ஸ்தோத்திரம், ஜனத்தால மதிக்கப்படத்தக்கவர்களா இல்ல, ஏளனம் பண்ணப்படத்தக்க நிலையில, அற்பமா எண்ணப்பட்ட நிலையில காணப்பட்ட நம்மை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய அந்த விருந்துக்கு, அந்த சந்தோஷத்திற்கு, அந்த பேரின்பத்திற்கு நம்மை வருந்தி அழைக்கிறார் என்று சொன்னா அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைத்தான் ஒரு பாடல்ல ஒரு பழைய பரிசுத்தவான் விதமாக அவர் பாடி இருக்கிறார். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு Oh
இறைவனே எல்லாவற்றாலும் கைகூப்பினார்.